ஹலோ அனிமி லவர்ஸ், வெல்கம் டு அனிமி டெம்ப்ளேட்ஸ். இன்னைக்கான இந்த வீடியோவில் டோன்ட் டாய் வித் மீ மிஸ் நகட்டோரோ எபிசோட் 12ஓட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் லெவல் எபிசோட் போட்டாச்சு. ஸோ இதுதான் இந்த சீசனோட ஃபைனல் எபிசோட். ஸோ அந்த லெவல் எபிசோடையும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த அனிமியே இன்னும் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் ஸோ நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷனை பார்த்துட்டு நீங்கள் அனிமி பார்த்தாலே வேறு லெவல் ஃபீலிங் இருக்கும். ஸோ மெயின்லி நான் ஃபஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி இந்த ஹீரோனியோட கேரக்டர் டிசைனிங் அவங்க வாய்ஸ்க்காகவே பார்க்கலாம். பக்கா ஃபன் அண்ட் காமெடியான ஒரு அனிமி சீரீஸ் தான். ஸோ இதோட சீசன் 1க்கு எவ்வளோ வரவேற்பு கிடைக்குதுன்னு பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட் ஒரு அனிமிஸ்லாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ முடிச்சுட்டு அப்கமிங்கில் சீசன் 2வும் போட ட்ரை பண்ணுறேன். சீசன் 2 இருக்குது. ஸோ ஓவராக பேசாமல் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகுது டோன்ட் டாய் வித் மீ மிஸ் நெகட்டோரோ எபிசோட் 12. ஸோ எபிசோட ஸ்டார்ட் போன எபிசோடில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருப்பாங்க. ஸோ சேர்ந்துட்டு வந்து நம்ம ஹீரோவோட மாடலாக நம்ம நெகட்டோராக தான் இருக்கிற மாதிரி ஆயிருக்கும். ஸோ நம்ம ஹீரோவும் சில பல பீஸ் வரைஞ்சி வச்சுருப்பான். ஸோ ட்ராயிங் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவன் சில பல ட்ரா ஆர்ட்ஸ் வரைஞ்சி வச்சுருப்பான். ஸோ அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் நெகட்டோரா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸோ நம்ம நெகட்டோரா வச்சு தான் ஒரு 4-5 பீசஸ் வரைஞ்சி வச்சுருக்கோம். அதுவுமே நல்லாவே இருக்குது உண்மையிலே. ஸோ நெகட்டோராவோட டெய்லி லைஃப்பில் அவங்க பண்ணுறது ஸோ அவங்களோட க்யூட்னஸ் வச்சு வரைஞ்சி வச்சிருக்கான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது சூப்பராக இருக்குது, பரவாயில்லையே, நீ திறமசாலி தான் பாய்சன், நல்லாவே வரைஞ்சிருக்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையிலே ப்ரிட்டி க்யூட்டாக இருக்குது. ஆமாம் ப்ரிட்டி க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி அந்த ட்ராயிங்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ இதோட தீம் என்னன்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது இதோட தீம் நம்ம க்யூட் நெகட்டோராவோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் நெகட்டோரான்ற மாதிரி சொல்லுவோம். நெகட்டோராவுக்கும் லைட்டாக வெக்கமாகுது. ஸோ நம்ம ஹீரோ அப்படியே வெக்கப்பட்டுனே சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம நெகட்டோராக்கு அப்படியே பெருமையாகி மூக்கு நீள்ற அளவுக்கு பெருமையாக இருக்குது. ஸோ அப்படியே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ட்ராயிங்கை கிட்ட போய் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரையணுன்னா நீ வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டாக தான் இருக்கணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ பண்ணுறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரான். ஸோ நம்ம நெகட்டோராவும் கேட்குறாங்க என்ன தான் சொல்ல போகிறான்ற மாதிரி. நெகட்டோராவோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அவங்க க்யூட்டாக இருக்கும். ஸோ அதனால் அவளோட டே டு டே ஆக்டிவிட்டியில் ஒவ்வொரு பிக் எடுத்து ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வரைஞ்சி நம்ம நெகட்டோரா சென்பாய் பரவாயில்ல சூப்பராக தான் பண்ணியிருக்கீங்க, இதுவே எனஃப் ஆஃப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தட்டினுக்கிறா. ஸோ அப்போ நெகட்டோராவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ஸோ நம்ம பாய்சனோட டிராயிங்கை பார்த்தாச்சு, அந்த பக்கம் பிரசிடென்ட் அவள் எப்படி வரைஞ்சிருக்கான்னு தெரியலையே, ஸோ அவங்க பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ட்டு ஸோ அப்படியே பக்கத்தில் காதை வச்சு ஒட்டு கேட்குறாங்க. ஸோ பிரசிடென்ட் இருக்காங்களா இல்லையான்ட்டு. ஸோ இப்போ அவள் இல்லை போல. ஸோ நம்ம இப்போ போய் அப்படியே லைட்டாக வாட்சா விட்டுட்டு ஸ்பை மாரி வந்துடலான்ற மாதிரி சொல்லவும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லலாம். நீ வரலன்னா போடா நாங்கள் போகிறோன்ற மாதிரி. ஸோ அவங்க கும்பலாக போகிறாங்க. ஸோ நம்ம நெகட்டோரா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ நம்ம ஹீரோ இங்கே இருக்கு. அவங்க என்ன தான் சொல்லுவாங்க, ஸோ எப்படியோ சீனியர் வந்து நம்மளோட சூப்பராக தான் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ பிரசிடென்ட் வந்து உண்மையிலே ஒரு வேற லெவலான ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவங்க என்னோட பெட்டராகவே வரைஞ்சிருப்பாங்க நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கா. ஸோ அங்கே போன நம்ம கேங் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சும்மா இல்லாமல் சூப்பராக இருக்குது, இங்கே பாரு அங்கே பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கே கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அப்போ சடனாக நம்ம நெகட்டோரா கீழே விழுந்துடுறாங்க போல. அயாச்சி என்னாச்சு, அச்சோ அயாச்சி கவுந்துட்டா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இழுத்துட்டு வராங்க. என்னன்னு பார்த்தா அங்கே ஃபைனலாக மாஸ்டர் பீஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்த்தோடனே நம்ம நெகட்டோரா கவுந்துடுறோம். ஸோ ஆப்வியஸ்லி போன எபிசோட்லேயே காட்டியிருப்பாங்க, போன இயர் நடந்த கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலில் பிரசிடென்ட்டோட அந்த மாஸ்டர் பீஸ். ஸோ அதே மாதிரி ஏடா குடமா அடல்ட்டு அவங்களே நியூடாக எதனா வரைஞ்சி வச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம நெகட்டோரா கவுந்துட்டா. ஸோ ஏன்னு போன எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நெகட்டோரா எழுப்புறாங்க. ஸோ நெகட்டோரா பேன்னு கிடக்குறாங்க. நம்ம ஹீரோவும் என்னாச்சுன்னு கேட்கும்போது அங்கே கிரீப்பியான பிரசிடென்ட்டோட ஒரு பயங்கரமான ஃபைனல் ஆர்ட் பீஸ் இருந்து அதை பார்த்துட்ட உடனே சாஞ்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் எனக்கு தான் தெரியுமேன்ற மாதிரி யோசிக்கிறான். ஸோ உடனே நம்ம நெகட்டோரா டிப்ரெஷனில் உட்காந்து இருக்கும்போது ஸோ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இதைத்தான் நான் அப்போவே சொன்னேன், அந்த பூகியை வரையலான்ற மாதிரி. இன்னொன்று ஸோ இல்லை அதெல்லாம் தேவையில்லை, எனக்குன்னு ஒரு வே ஆஃப் ஆர்ட் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ அப்போ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொல்கிறா, ஆமாம் நம்ம அகிம்சை வழியிலே போவோன்ற மாதிரி. ஸோ அவள் ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் போட்டு இங்கே காமெடி பண்ணிகிட்டு இருக்க. ஸோ இப்படி இவங்களுக்குள்ளே கலாய்ப்பட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், நீங்கள் ரொம்ப இதை பற்றி யோசிக்க தேவையில்ல, இது எனக்கும்
இந்த பிரச்சனை எனக்கும் நெகட்டோராவுக்கும் சம்மந்தப்பட்டதுன்ற மாதிரி சொன்னாலே நம்ம நெகட்டோராவுக்கு அப்படியே பள்ளி இழிச்சிட்டு ஆமாம் நானும் சென்பாய் இதை பார்த்துக்கிறோன்ற மாதிரி நெகட்டோரா வந்து ஜாலியாகிடுறா. ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏய் என்னப்பா வாங்க நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸு ஒன்றாவே சூப்பராக மாஸ்க் கலக்குவோன்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் சீன் கட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அந்த எக்ஸிபிஷனுக்காக ஆர்ட்லாம் எல்லா கிளப்பும் சேர்ந்து ஸோ அதை வரைஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க பிரசிடென்ட்லாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து பிரசிடென்ட் கேட்குறாங்க என்ன உன்னோட ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு, ஸோ உன்னோட பீஸ்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்கும்போது முடிச்சிட்டேன், எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ அப்படியா சரி ஓகேன்ட்டு அப்போ கொஞ்சம் தூரம் கழிச்சு நம்ம பிரசிடென்ட் சொல்கிறாங்க ஸோ நீ என்னோட ஜூனியர் அண்ட் ஸ்டூடெண்ட்னால நான் விட்டு கொடுப்பேன்னு நினைக்காத, ஸோ என்னோட ஃபுல் பேஷனேட்டையும் போட்டு நான் கண்டிப்பாக ஜெயிக்க தான் ட்ரை பண்ணுவேன், ஸோ நீயும் வந்து உன்னோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் காட்டணுன்னே ஓகே பிரசிடென்ட் நம்ம ஹீரோவும் சொல்கிறான். ஸோ அப்போ கேட்குறான் பிரசிடென்ட் அந்த ஸ்டாப் என்னது அப்படின்னு கேட்கும்போது அவங்க பேக்லேருந்து எடுத்து காட்டுறாங்க நம்ம நெகட்டோராவோட கேட் பேஸ். அப்புறம் தான் தெரியுது இவங்க ஒரு கேட் கீ செயின் மாதிரி போட்டு ஸோ அதை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ ஃபேமஸாக இருக்குது ஸ்கூல் முழுக்க. ஸோ அதான் என் டீமை சேர்ந்து என்னோட ஸ்டூடெண்ட் வாங்கி கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படியா இவங்க இருக்காங்களேன்ட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறோம். ஸோ அப்படியே அங்கே வந்து சீன் கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் காட்டுறாங்க. ஸோ எல்லா ஃபெஸ்டிவலுக்கான ஏற்பாடுலாம் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ ஃபெஸ்டிவலும் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அப்போ இன்டர்வியூ எடுக்கிறாங்க 2 கிளப்பையும். ஸோ ஆர்ட் கிளப் 1 ஆர்ட் கிளப் 2ன்ட்டு. ஸோ அப்போ நம்ம பிரசிடென்ட் இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க எப்பயும் போல பிரேவா எங்களோட கிளப் வந்து ஒரு முதன்மையான கிளப், ஸோ எங்களோட ஆர்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆர்டிஸ்டிக்காக இருக்கும்னு அவங்க பேட்டி கொடுத்து முடிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவோட டர்ன் வரும்போது நம்ம ஹீரோ பிரசிடென்டே பார்த்துட்டு இவங்க ரொம்ப போல்டாக இருக்காங்க, ஸ்கிரிப்டடாக பேசுகிறாங்கன்ற மாதிரி சொல்லும்போது அப்போ மைக் எடுத்துகிட்டு வந்து வாய்கிட்ட நீட்டினோடனே என்னது நானா எங்கள் கிளப்பு நல்ல கிளப் தான், ஸோ எங்களோட டீமும் சூப்பரான டீம், அதோட எங்களோட ஆர்ட்டோட டீம் வந்து ஸோ நெகட்டோராவோட டெய்லி லைஃப்ன்ற மாதிரி சொன்னோன்னே ஓகே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைக் எடுத்துடுறான். நான் இன்னும் என்னோட ஸ்பீச்சை பேசியே முடிக்கலன்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துக்கு ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு நான் தான் டட்டாக்கட் 3 நான் தான் டட்டாக்கட் 2 ஸோ அப்புறம் இதுதான் டட்டாக்கட் 1 அப்படின்ட்டு அந்த கேட் ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் கேட் மாதிரி பஃப் பால்னு போட்டுன்னு வந்திருக்காங்க. நம்ம நெகட்டோரா மட்டும் கேட் நெகட்டோரா ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க. ஸோ இப்படி இவங்க டமாஸ் பண்ணிட்டு இருக்க. ஸோ அந்த இடத்துல ஒரு டான்ஸை போட்டு டீடின்ட்டு ஸோ எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஆல்ரெடி அவங்க கீ செயினை வச்சு அவங்களோட மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போதோ டட்டாக்கட் வந்திருக்காங்க வாங்கன்ட்டு. ஸோ ஸ்கூலில் இருக்கு எல்லாருமே வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு வந்துடுறாங்க. ஸோ வந்து அப்படியே எல்லாரும் நம்ம 3 பேரையும் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம கேங் 3 பேரையும். ஸோ அவங்க வந்து டீடி நாங்கள் உங்களை டாய் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய கூட்டம் கூடுது. ஸோ நம்ம ஹீரோவோட ஆர்ட்ஸ் எக்ஸிபிஷனுக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நெகட்டோராக தான் போய் அதை எக்ஸிபிட் பண்ணுறான். ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ஸோ நீ என்னோட டேட்டுக்கு வரையான்ட்டு ஒரு பையன் கேட்குறான். ஸோ நம்ம நெகட்டோராக காண்டாவது, நம்ம ஹீரோவும் பாசசிவ் ஆகிறான். ஸோ அப்போ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு தான் வந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஸோ எதனா சொல்லுன்னும் போது அவள் டாய் பண்ணணும்ல. ஸோ அவங்ககிட்ட வந்து நீ ரொம்ப க்ரீப்பின்ட்டு வேண்டாம் வெறுப்பாக பண்ணிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி பசங்களாம் வர. ஸோ அவங்க கிளப்பே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு பசங்களை இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அங்கே நிற்கிறான். ஸோ இப்படி வந்து நம்ம நெகட்டோரா அந்த பசங்கிட்ட பேசுறது அவங்கக்கிட்ட வந்து விளையாடுறது வந்து நம்ம ஹீரோக்கு லைட்டாக பொசசிவ் ஆகுது. ஸோ அதை காட்டிகிட்டு இருக்கும்போது ஸோ ஒரு 2 பொண்ணுங்க வந்து எஸ்கியூஸ் மீ இந்த ஹார்ட்டெல்லாம் வரைஞ்சது நீங்கள் தானான்னு கேட்க ஆமாம் நான் தான்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஓ வா இதெல்லாம் சூப்பராக இருக்குது, ஸோ எங்களுக்கும் நீங்கள் ஆர்ட் சொல்லி தரீங்களான்ற மாதிரி கேட்க. ஸோ இங்கே இந்த 2 பொண்ணுங்க பேசுறதை நம்ம நெகட்டோரா அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் சொல்கிறான் ஓ அப்படியா. அவனுக்கு வெக்கத்தில் வந்து அவன் நம்ம ஹீரோவே ஒரு இன்ட்ரோ விட்டு பொண்ணுங்க வந்து கேட்டோடனே வளரின்னுக்கிறான். சரிங்க சொல்லித்தரேன் நிஜமாக தான் நல்லா இருக்கா அப்படின்னு. ஆமாம் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே இதை பார்த்துட்டு நம்ம நெகட்டோராக்கு லைட்டாக பாசிட்டிவ் ஆகுது. இப்படி மாற்றி 2 பேரும் பாசிட்டிவ்னஸ் பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறா ஸோ லஞ்ச் டைம் வந்துடுது, பாய்ஸ் நெகட்டோரா 2 பேரும் வாங்க சாப்பிட போங்கன்ற மாதிரி சொன்னோடனே நாங்கள் எல்லாரும் இதை பார்த்துக்குறோன்னு சொன்னோடனே சரின்ட்டு போகிறாங்க. ஸோ அப்படி அவங்க 2 பேரும் போகும்போது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டே போகிறாங்க. ஸோ அப்போ கேட்குறா என்ன சென்பாய் கேர்ள்ஸ் பற்றியில் ஃபேன் பெரிய ஆள் ஆகிட்டிங்க போல, உங்களுக்கு கேர்ள்ஸ் ஃபேன்லாம் வந்திருக்காங்க கேட்கணுன்னே அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, நீ தான் ஃபேமஸாக இருக்க, ஸோ உன்னை பார்க்க தான் இந்த இதுக்கே வராங்க. சொல்கிறோம் நீ இல்லைனா என்னோட இதுவாக இருக்காது, ஸோ நீ உன்னை மாடலாக எடுத்ததுனால தான் இவ்வளோ கூட்டம் வருதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோடனே நம்ம நெகட்டோரா கொஞ்சம் ஹாப்பி. பட் இருந்தாலும் அவங்க வந்து போதும் கென்பா கிரிபின்னு தட்டிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து சொல்கிறாங்க நம்ம ஹீரோ சொல்கிறான் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நெகட்டோரா உன்னால தான் இதெல்லாம் அப்படின்னு சொன்னோடனே பரவாயில்ல சென் பாயிண்ட்டை சரி 2 பேரும் மாற்றி வெக்கப்பட்டுக்கிறாங்க. ஸோ அப்படியே அவங்க எக்ஸிபிஷனை போய் சுற்றி பார்த்துட்டு ஸோ ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அவங்க வந்து பார்க்கும்போது ஒரு சத்தம் என்னோட ஆர்ட் பீஸில் கை வைக்காதீங்கன்ட்டு. ஸோ யாருன்னு பார்த்தா நம்ம பிரசிடென்ட்டோட எக்ஸிபிஷனில் வந்து ஸ்டூடெண்ட்
டிசிப்ளின் கமிட்டி சேர்ந்தவங்க வந்து அவங்களோட ஆர்ட்டை எடுக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு ஆர்ட் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி அவங்களோட ஓன் நியூட் ஆர்ட்ஸு. ஸோ ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ அதை நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் போட்டி போயிட்டு இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க போயிட்டு வர கேப்பில் ஸோ கிளப்லேருந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலேருந்து இந்த மாதிரி அவங்க ஆர்ட்டை வந்து பறிமுதல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து பிரசிடென்ட்டுக்கு பயங்கர காண்டாகும். ஸோ நம்ம ஹீரோ கேங்க என்னன்னு புரியாமல் ஸோ இப்போ பார்ப்பாங்க ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆஃபீஸில். அப்போ நம்ம பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவாங்க, ஸோ நீங்கள் ஆர்ட் கிளப்போட பிரசிடென்ட்டாக இருக்கலாம், பட் ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்ட்ஸ் எல்லாம் வரையக்கூடாது. இன்னொன்னே ஸோ ஏன் வரையக்கூடாது, அது என்னோட ஆர்ட்ஸ், இதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்ஸ் தானன்ட்டு நம்ம பிரசிடென்ட் சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் சொல்கிறாங்க, ஸோ இது வந்து பசங்களோட லஸ்ட்டை தூண்டுது, ஸோ அதை வச்சு தான் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, அப்படிலாம் இல்லை, வியூவர்ஸ் வந்து வியூஸ்க்காக பார்ப்பாங்க. ஸோ எல்லாருமே லஸ்ட்டுக்காக பார்க்க மாட்டாங்க, நம்ம பிரசிடென்ட்டை முட்டு கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ அண்ட் கேங் பின்னாடி நின்று கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோவால் பொறுக்க முடியாமல் ஸோ அவனே உள்ளே இறங்கி, ஒரு நிமிஷம் நீங்கள் பண்ணுறது சரியில்லைன்ற மாதிரி சொல்கிறான். ஓ உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கும்போது, ஸோ பிரசிடென்ட் ஆர்ட் வந்து அது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட், அவங்க ஒரு பேஷனேட்டோட அவங்கள வரைஞ்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியாது. அப்படி தப்புன்னு சொல்லணும்னா போன இயரே வந்து இந்த மாதிரி ஆர்ட்டை ப்ரெசென்ட் பண்ணாங்களே, ஸோ அப்போ ஏன் நீங்கள் விட்டீங்கன்னு. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஸோ இந்த வருஷம் இந்த ஆர்ட் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அந்த பிரசிடென்ட் சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட் கவுன்சிலில். ஸோ ஸ்டூடெண்ட் கவுன்சில் டிசிப்ளின் கமிட்டிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்ற மாதிரி சொன்னோடனே, ஸோ இது பசங்களை அஃபெக்ட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நெகட்டாராவை தள்ளி விட்டு போ, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோவுக்கு நெகட்டாரா சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஆர்ட்டை பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது, பட் வந்து இந்த ஆர்ட்டை ஒரு பொண்ணாக நான் சொல்கிறேன், இந்த ஆர்ட்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொன்னோன்னே நம்ம பிரசிடென்ட்டுக்கும் வந்து அவங்க மேலே ஒரு தனி மரியாதை வருது. இப்படி நம்ம ஹீரோவும் நெகட்டாராவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த இன்னொரு ஃப்ரெண்டையும் தள்ளி விட்டு ஸோ அவங்க கேமராவில் ஃபோட்டோ எடுத்துருப்பாங்களோ, ஸோ அதை காட்டி பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், பசங்க எல்லாம் ஒரு எங்கேஜிங்காக அதை பார்க்குறாங்க. ஸோ பின்னாடி இருக்க காமன் ஆடியன்ஸும் வந்து ஒரு அதை சீரியஸாக ஒரு ஆர்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ அதில் இருக்க ஆர்டிஸ்டிக் நுணுக்கத்தை பார்க்குறாங்க. ஸோ யாரும் அதை லஸ்ட்டோட பார்க்கறது இல்லைன்ற மாதிரி எவிடன்ஸோட காட்டினோடனே ஸோ அப்போ தான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் இருக்கவங்களுக்கும் புரியுது, சரி ஓகேன்ட்டு. சரி இவங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு பிரசிடென்ட் கிட்ட மட்டும் தனியாக பேசுகிறாங்க. ஸோ இவங்க வெளியே வெயிட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் இருக்கவங்க முதுகில் குத்தாமல் இருந்தால் சரி, ஸோ பிரசிடென்ட்டுக்கு அந்த எக்ஸிபிஷனை திறக்க வச்சுருவாங்கல்ல. ஸோ அப்படி திறக்கலனாலும் எப்படியும் நம்ம தான் வின்னர் அப்படின்னு சொல்லமோ, இல்லை நம்ம நேர்மையாக ஜெயிக்கணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ அப்படியே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாமல். ஸோ அப்போ அங்கே பிரசிடென்ட்டு வராங்க. ஸோ என்னாச்சு பிரசிடென்ட்னு கேட்கும் போது ஸோ அவங்க சொல்கிறாங்க, ஸோ பரவாயில்ல, என்னை வந்து என்னோட கிளப்பை திரும்பவும் எக்ஸிபிட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி. ஸோ உங்களோட சப்போர்ட்டிங்கை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், உங்களால் தான் நடந்ததுன்னு சொன்னோடனே அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் பிரசிடென்ட், நாங்கள் எதுவும் பெருசாக பண்ணலன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமாம் நாங்கள் எதுவும் பெருசாக பண்ணலன்ற மாதிரி நெகட்டிவான்னு சொல்கிறேன். ஸோ எப்படி இருந்தாலும் இப்போ நாங்கள் தான் ஜெயிச்சோம், ஸோ நீங்கள் வந்து காம்படிஷனில் தோத்துட்டீங்கன்னு சொன்னோடனே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டெர்மினேஷன் லெட்டரையும் கீழ்ச்சி போட்டுடுறாங்க. ஸோ போட்டுட்டு இதுக்கப்புறம் நீ அந்த கிளப்பை நடத்திக்கலான்ற மாதிரி சொன்னோடனே எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி. ஸோ உடனே அவங்க சரி ஓகே நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது நம்ம நெகட்டாராக அவங்க ஃப்ரெண்ட்ஸு போய் வழி மாறிச்சு, எங்கே போகிறீங்க பிரசிடென்ட், ஸோ இது ஓகே, நீங்கள் பேசுறதுக்கு வந்து ஒரு பெனால்ட்டி மாதிரி செய்ய தேவையில்லையான்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு பிரசிடென்ட்னு சொல்கிறாங்க. ஏமா அவங்க பிரசிடென்ட் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, இதுக்குள்ளே நீங்கள் வராதிங்க சென்ட் பாயிண்ட் நெகட்டாராக கத்திட்டு. ஸோ இப்போ வந்து பிரசிடென்ட்டுக்கு ஒரு பெனால்ட்டி மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து கிளாஸில் அந்த எக்ஸிபிட் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ வராங்க. ஸோ யாருன்னு நம்மளுக்கே தெரியுது. ஸோ திரும்பி பார்த்தா பிரசிடென்ட்டு ஸோ பன்னிகள் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் வந்து சும்மாவே ஹாட்டாக தான் இருப்பாங்க. ஸோ பன்னிகள் ட்ரெஸ்ஸில் சொல்ல வேணாம், நம்ம ஹீரோ பதறான், ஏன்னா பிரசிடென்ட் இந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்கீங்கன்னு. உன் ஃப்ரெண்டு கேங் கூப்பிட்டு போனாங்களே பெனால்ட்டின்னு சொல்லி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த கீ செயினை விற்க விட்டாங்கன்னு சொன்னான்னு, ஓ அப்படியா இவங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சரி ஓகே, ஸோ அதே எவ்வளோ நேரம் போட்டுட்டு இருப்பீங்க, ஸோ அது உங்களுக்கு ரொம்ப டைட்டாக ஃபிட்டிங்காக இருக்கும், ஸோ உங்களுக்கு டேமேஜ் ஆகுது, போய் கைட்டிடுங்கன்னு சொன்னாலே அப்போ சரி ஓகேன்ட்டு அங்கேயே அவங்க கைட்ட வராங்க. இல்லை என்ன பண்ணுறீங்க நிப்பாட்டுக்கன்னு சொல்லுவான். இந்த பக்கம் பார்த்தா ஸோ அவங்க ஃப்ரெண்டெல்லாம் எல்லாத்தையும் விற்றுட்டு காசு எண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பரவாயில்ல எல்லாம் சேல்ஸ் ஆகிடுதுன்னும் போது நம்ம நெகட்டாரா வந்து சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஸோ கிளம்பி இப்போ இங்கே தான் நம்ம ஹீரோ பார்க்க வராங்க. ஸோ வரும்போதே சவுண்டு கேட்குது, என்னன்னு போய் கதவை திறந்து பார்த்தா நம்ம பிரசிடென்ட் லைட்டாக கழட்டின போஸில் நிற்கிறாங்க. நம்ம ஹீரோவா பக்கத்துலேயே பதறி நிற்கிறான். இதை பார்த்துட்டு உடனே கதவை திறந்து வந்து என்ன பண்ணுறீங்க இங்கெல்லாம் ட்ரெஸ்ஸை கழட்டாதீங்க, நம்ம ஹீரோ கண்ணை மூடிக்கிறாங்க. ஸோ மூடிக்கிட்டு நான் சும்மா விளாண்டேன் அப்படின்னு சொன்னோன்னே என் கிளாஸ்லேருந்து கையெடு நெகட்டாரா அப்படின்றாங்க. ஸோ அப்போ அங்கே சீன் முடியுது. ஸோ அப்போ நம்ம பிரசிடென்ட் வந்து அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, நம்ம ஹீரோ வரைஞ்சதெல்லாம்.
பரவாயில்ல, ஒவ்வொரு ஆர்ட்லேயும் நுணுக்கம் இருக்குது, ஸோ நீ ரொம்ப பேஷனேட்டாக தான் வரைஞ்சிருக்க, நல்ல விஷயம்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கும் சரி நெகட்டிவ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், இதெல்லாம் நெகட்டிவ் எல்லாம் நடந்திருக்கா நம்ம ஹீரோ சொல்லும் போது. ஸோ அப்படியே இங்கே ஹாப்பியாக போயிட்டு இருக்கும்போது அப்போ பிரசிடென்ட் சொல்கிறாங்க, கண்டிப்பாக இதை வரையத்துக்கு உனக்கு அந்த பொண்ணு மேலே லவ் இருந்திருக்கணும்னு சொல்லும் போது, என்னது இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்றவன் நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே பிரசிடென்ட் கேட்குறாங்க, என்னது லவ் இல்லையா? அப்போ நம்ம நெகட்டிவ் உருன்னு கேட்குறாங்க, லவ் இல்லையா அப்படின்னு கேட்கும். இல்லை இல்லை அது அப்படி இல்லை, ஸோ இந்த ஆர்ட் வந்து நான் நெகட்டிவராக வச்சு தான் வரைஞ்சேன், அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிப்பு போட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்படியே இங்கே சீன் முடியுது. நம்ம ஹீரோ சமாளிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி ஃபைனல் கவுச் நடக்க போகுது, ஸோ எல்லாரும் வந்து ஆடிட்டோரியம் அசம்பிள் ஆகுங்கன்னு சொல்லும் போது, ஓ சென்பாய் ஃபைனல் கவுச் நடக்க போதா நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரி ஆமாம், நம்ம ஹீரோ ரொம்ப வெக்கப்பட்டு கூப்பிட்றான் நெகட்டிவா ஒன்றா சேர்ந்து பார்க்கலாம். நம்ம நெகட்டிவாக ஹாப்பி ஓகே சென்பாயின்றாங்க. ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அங்கே வந்துட்டு, ஹே சீக்கிரம் வாங்க பைசன் ஹயாச்சி, இது ஃபைனல் கவுட் ஸ்டார்ட் ஆக போகுது, அங்கே நிறைய சூப்பராக இருக்கும் வாங்கன்னு சொன்னோடனே இவங்க அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ ஜாலியாக இவங்களும் போக, ஸோ ஒரு ஸ்மைலோட ஹாப்பி எண்டிங்கோட இங்கே இந்த சீரீஸும் முடியுது. ஸோ கிளைமேக்ஸில் ஒரு சின்ன போஸ்ட் கிரெடிட் சீன். ஸோ நம்ம நெகட்டிவா வந்து வழக்கம் போல் ஆர்ட்ஸ் கிளப்பில் சோஃபாவில் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்கள அழகாக பெயிண்ட் ஸ்கெச் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படியே பண்ணிட்டு இருக்க நம்ம நெகட்டிவா லைட்டாக கண்ணை திறந்து பார்த்துட்டு ஒரு ஸ்மைலை போட்டு தூங்கிடுறாங்க. ஸோ ஃபைனலி நம்ம ஹீரோவும் வரைஞ்சி முடிச்சிடறான். ஸோ அதை போய் நம்ம நெகட்டிவா பார்த்துட்டு, வா சூப்பராக இருக்கு சென்பாய், சரி இவங்களோட ரிவார்டை வாங்கிக்கோங்கன்ட்டு வழக்கம் போல் நம்ம ஹீரோ கண்ணை மூட சொல்கிறான். எப்படியோ கலாச்சி ஓட்ட தான் போகிறான்ட்டு நம்ம ஹீரோ பழகின மாதிரியே கண்ணை மூடுறான். ஸோ ஃபைனலி நம்ம நெகட்டிவா போய் ஹீரோ கண்ணத்திலே ஒரு நச்சுன்னு ஒரு இச்சி வச்சு கிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பண்ண உடனே நம்ம ஹீரோக்கும் சரி அவங்களுக்கும் சரி பயங்கர ஸோ கிஸ் பண்ணிட்டு நம்ம நெகட்டிவா ஓடி போய் ஸ்மைலை போட்டு வே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ ஒரு ஸ்மைலிங்கோட சிரிக்கிறான். ஸோ அப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கோட அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க லவ்விங் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த சீரீஸையும் முடிக்கிறாங்க. ஸோ யா கைஸ் அவ்வளோதான். ஸோ நெகட்டிவாவோட சீரீஸ் சீசன் 1 ஃபைனலி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு தரமான இருக்கிற அனிமீஸ் அண்டு நான் போட போகிற அனிமீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா.